பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் சொல்லக்கூடாது என்று பேதுரு யோவானை மிகவும் பயமுறுத்தி விட்டுருவாங்க. இதை சீஷர்கள் நடுவில் இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின கர்த்தர் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் தான் சிருஷ்டிச்சிருக்கிறீங்க. அப்போ எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உமக்கு தான் இருக்கிறது. நீர் அறியாமலும் நீர் அனுமதிக்காமலும் எதுவுமே நடக்காது. இப்பொழுதும் தகப்பனே, இவங்க எங்களை பயமுறுத்தி இருக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க? பூமியில் இருக்கிறாங்க. பூமி யார் தான் படைச்சார்? நீங்கள் தான் படைச்சிங்க. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? வானத்தை யார் படைத்தார்? அவர் தான் படைத்தார். சமுத்திரத்தில் உள்ளவைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? சமுத்திரத்தை யார் படைத்தார்? கர்த்தர் படைத்தார். சிருஷ்டிகரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆமென். அப்படி ஜெபித்த ஜெபத்தினால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? வேதம் சொல்லுகிறது 31வது வசனத்தில், அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு எங்கிருந்து உங்களுக்கு பிரச்சனை வருது? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. எல்லா அதிகாரங்களை உடையவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சமுத்திரத்தை குவியலாய் நிற்க வைத்தார் அல்லவா? ஏனென்றால் அதை உருவாக்கினது கர்த்தர். நட்சத்திரங்கள் எல்லாம் ஞானமாய் படைத்தார் அல்லவா? சூரியனை யோசுவாவுக்காக ஒரு இரவு முழுவதும் நிற்க வைத்தார் அல்லவா? உண்டாக்கினது கர்த்தர். பூமி எல்லாவற்றையும் பரப்பினது கர்த்தர். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, எது உங்களை பயமுறுத்துகிறது? எது நிமித்தம் பயப்படுறீங்க? அதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இறையாதே அமைதலா இரு என்று சொன்னால் சமுத்திரம் அமைதலா இருக்கும். ஹல்லேலூயா. மோசே கிட்ட சொல்லுவார்ல, நீ வானத்தை நோக்கி கோலை நீட்டு, எகிப்து முழுவதும் இருள். அது அவர் ஆளுகை கீழே இருக்கிறது. ஆமென். அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க? யாவையும் சிருஷ்டித்த தேவனிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். ஆமென். எப்படி அப்போஸ்தலர்கள் பயம் நீங்கி தைரியமாய் பிரசங்கித்தார்கள், அப்படி என்னென்ன காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த பயத்தை அவர் போக்கி தைரியமாய் உங்களை செயல்பட வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், யாவையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றின் மேலும் நீரே ஆளுகை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் இதை முன்வைத்து, இந்த நம்பிக்கையை முன்வைத்து ஜெபித்து தைரியம் அடைந்தார்கள். நாங்களும் பலனடைய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.